മാതാ അമൃതാനന്ദമയി അമൃതപുരിയിലേക്ക് ഒരു പയണം. അമ്മ ലോകത്തിലെ എല്ലാവർക്കും ഉടൽനലവും മനനലവും பணபலமும் எப்படி கொடுக்கிறது? நான் இப்போ எங்கே நிற்குது ஒரு போட்டு செட்டியில் தான் சாஸ்தாங்கோட்டை லேக்கிലേക്ക് പോകുന്ന വഴിയിൽ தான் அங்கே அமிர்தானந்தபுரி போய் மாதா அமிர்தானந்தபுரியோட തലസ്ഥാനമാണ് അമൃതാനന്ദപുരി പോയി അവരെ ദർശനം பண்ணுகிறார். അമ്മ ഒരു ആത്മീയ തലവി. നമ്മുടെ നാടിനും സമൂഹത്തിற்கும் ഓരോ നபர்களுக்கும் ഉടൽ നലവും സ്ട്രെസ് ഇല്ലാത്ത മനബലവും தேவை. ഒരു ചില മതത്തലവர்கள் മക്കളെ ദിശ തിരുപ്പി മനിത ഗുണ്ടുകളാക്കി മാറ്റി നാടിനെ പിളവുപെടുത്താൻ துன்புறுத்துகிறார். ഇവർ വേറെ മതങ്ങളെ മോശമായി பேசுகிறார்கள். ഇവർ பெண் உரிமைக்கெதிரே பேசி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேன். ஒரு சில தலைவர்கள் மக்களுக்கு மது மற்றும் போதைப்பொருட்கள் கொடுத்து தன்னுடைய அடியாள்களை மாற்றுகிறார்கள். இவர்கள் கடவுள் இல்லைன்னு மக்கள்கிட்ட சொல்லி ராத்திரியில் ரகசியமாய் கோவிலில் போய் கும்பிடுகிறார்கள். மக்களை போதைப் பொருட்களுக்கு அடிமைகளாக்கி மக்களை அவருடைய ரவுடிகளாக்கி மாற்றுகிறார்கள். ஜென்சி அல்லது ஜென்செட் என ஒரு கூட்டம் இப்படி உருவாக்கப்படும் கூட்டம்தான். இப்படி இருக்கும் தலைவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஹிந்திக்கு எதிரையும் பேசுவார். ஆனால் அவருடைய பசங்களை வெளிநாடு பல்கலைக்கழகங்களில் சேர்த்து விடுவார்கள். சாதாரண மக்களை திசை திருப்பி சிறைக்கு அனுப்புவார்கள். நம்முடைய அம்மா முற்றிலும் வித்தியாசப்பட்டவர். இவர் கட்டிப்பிடிச்சு ஆசீர்வதிக்கும் துறவிதான். அம்மாவின் வச்சனம் கேட்டு சிறையில் இருக்கும் குற்றவாளிகள் திருந்தி வாழுகிறார்கள். அம்மா ஒரு நல்ல குடிமகன் அல்லது குடிமகள் எப்படி ஆகலாம் என்று உபதேசம் கொடுக்கிறார்கள். உடல் நலவும் மனநலவும் வரும்போது நம்முடைய பணபலமும் வரும். அம்மையோட ஆசீர்வாதத்தில் பணபலம் அடைந்தவர்கள் நிறைய பணம் அம்மாவுக்கு கொடுக்கிறார்கள். அம்மா இந்த பைசா வச்சு உலகத்தரமான கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் கட்டி மக்களுக்கு உதவுகிறார்கள். விதவை பெண்களுக்கு இலவச மனை, விபத்துகளுக்கு உதவி, இலவச பென்ஷன், ஊதியம் ஆகியவை கொடுக்கிறார்கள். അമ്മയുടെ പിറந்த இடമായ അമൃതപുരി കേരളാവിലെ കൊല്ലം ജില്ലയിലെ വള്ളിക്കാവിൽ தான் இருக்கிறது. 100 ஏக்கர் பரப்பளவில் இது இருக்கிறது. இது அரபிக்கடலுக்கும் வெம்பநாடு ஏரியின் கிளைக்கும் இடையில் தான் இருக்கிறது. அம்மாவின் ஆயிரக்கணக்கான சீடர்கள் இங்கு தங்குகிறார்கள். பக்கத்திலுள்ள விமான நிலையம் திருவனந்தபுரம் தான். அதன் அடுத்தது கொச்சி விமான நிலையம். பக்கத்திலுள்ள ரயில் நிலையம் கருநாகப்பள்ளி. 3 ஏரிகள் ഇതിന് பக்கம் இருக்கிறது. வெம்பநாடு ஏரி, அதன் கிளைகளான அஷ்டமுடி ஏரி, பொன்னமடை ஏரி ஆகியவை. படகு வீடுகள், கயாக்கிங், ஷிக்கார, குரூஸ் கப்பல்கள் ஆகியவை ஆலப்புழா, கொல்லம், எர்ணாகுளம் போட்டு ஜெட்டிகளில் கிடைக்கும். குமரகம் பறவைகள் சரணாலயம், பாதிராமணல் தீவு, ஃபோர்ட் கொச்சி, மட்டாஞ்சேரி, வெல்லிங்டன் தீவு ஆகியவை பார்க்கலாம். அம்மாவுக்கு உலகமெங்கும் ஆசிரமங்களும் கிளைகளும் இருக்குது. கோடிக்கணக்கிന് வெளிநாடு சீடர்கள் இருக்குது. அம்மாவில் നിന്ന് கிடைக்கும் ஒரு கட்டிப்பிடிக்கலோ மந்திரமோ உங்களுக்கு வாழ்க்கையில் புரோகதி ஏற்படுத்தும். இது மனோபலம் வழி கிடைக்கும். அம்மாவின் சீடர்களில் பிச்சைக்கார், ஜட்ஜிமார், பிரதான மந்திரிமார் எல்லாவரும் இருக்கிறது. நல்ல குணங்களால் அம்மாவிற்கும் பிராமண் பதவி கிடைச்சிருக்கிறது. பின்னோக்க ஜாதிக்காராய பகவான் கிருஷ்ணன், வால்மீகி மகர்ஷி, வியாச மகர்ஷி, சத்குரு ஸ்ரீ ரவிசங்கர், யோக குரு ஸ்ரீ ராம்தேவ், ஸ்ரீ நாராயண குரு, சட்டம்பி சுவாமிகள் இப்படி குணங்களால் பிராமண் ஆகியவர்தான். സമൂഹത്തിൽ ഇരുന്ന് ஏன் ஜாதி ஒழிய மாட்டேன்? பிரத்யேக ஆச்சார சீரங்களுள்ள ஒரு கூட்டம் மட்டும்தான் ஜாதி. அதை எப்படி ஒழிக்க முடியும்? யாதவ ஜாதி 5000 வருஷம் முன்னாடியே மகாபாரத காலத்திலேயே இருக்கிறது. அதுகூடி இதுவரை ஒழியவே இல்லை. தாழ்மையான ஜாதியில்பட்டவர் ஒருவன் அவருடைய கீழ் ஜாதியில்பட்ட பெண்ணை ஏன் மணக்கவே இல்லை? பிராமணன் தான் இதன் காரணம் என்று சொல்ல முடியாது. ஒரு ஜாதியும் சின்னதும் பெரியதும் கிடையாது. ஆச்சாரத்தில் தான் வித்தியாசம். ஒரே ஆச்சாரத்தில் பட்ட திருமணங்களில் கருத்து வேறுபாடு, திருமணம் ரத்தாகுதல் ஆகியவை கம்மிதான். ஒரு சில கட்சிக்கார் ஜாதியை ஒழிப்போம் என்று சொல்லி மக்களிடையே சண்டை ஏற்படுத்துகிறார். நல்ல ஆச்சாரங்களை பாராட்டி நிலைநிறுத்த வேண்டும். கலாச்சாரத்தை அழிக்கக்கூடாது. மூளையை நாசம் பண்ணி கலாச்சார கொலை பண்ணக்கூடாது. ஜென்சி அல்லது ஜென்செட் என கூறும் இளம் தலைமுறையினருக்கு நம்முடைய சமூகத்தில் உண்மையான பிரச்சனை தெரியாது. போதை பொருட்கள் சாப்பிட்டு வெறுநாயை போல் இவர் பண்ணுகிறார்கள்.
இவர் நம்முடைய கலாச்சாரத்தை கெடுத்துகிறார்கள். சமூக துரோகிகளின் ஆயுதமாய் மாறுகிறார்கள். மோசமான சமூக வலைதளங்களும் மோசமான சமூகமும் மோசமான தந்தைமார்களும் தான் இதற்கு காரணங்கள். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். தந்தமார் குழந்தைகளுக்கு கைபேசி கொடுக்கக்கூடாது. சரியாய வாழ்க்கை முறைகள் சொல்லி கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பசங்கள் இவர்களை முதியோர் ஆகும்போது சிகிச்சைக்காமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவார்கள். குற்றவாளி, காவல் அதிகாரி, அரசியல்வாதி இவருடைய ஒரு ஒருமை நிறைய பார்க்கலாம். நீதித்துறையும் சில சமயங்களில் இதில் பாகமாகுகிறார்கள். இந்த நபர்களின் பணம், அதிகாரம், அட்டூழியம் ஆகியவை நல்ல நபர்களை இல்லாதாக்குகிறார்கள். தியானம், ஆன்மீகம், யோகா நம்ம வாழ்க்கையின் பாகம் ஆக்க வேண்டும். அம்மையோட எல்லா முயற்சிகளும் இதுக்கு தான். நமக்கு இதே மாதிரி 1000 அம்மமார் தேவை. வெளிநாட்டினரின் ஆக்கிரமமும் நம்முடைய கலாச்சாரத்தையும் அப்போது தான் தடுக்க முடியும். நம்முடைய மூலவாசம் தடுக்க வேண்டும். திரு சசி தரூர் முக்கிய எழுத்தாளரும் அரசியல்வாதியும் 800 வருஷம் முன்னாடி இந்தியா எல்லா வகையிலும் 1ஆம் இடத்து தான் இருந்தது. உடல் நலமும் மன நலமும் இருந்தால் ஒருபோதும் பாரதத்தை கீழ்ப்படுத்த முடியாது. அம்மாவின் தரிசனமும் கட்டிப்படுத்தவும் அரவணைப்பும் எப்படி கிடைக்கும்? அமிர்தபுரியில் எத்திய உடனே ஆஃபீஸில் ஏறி ஆதார் கார்டு காமிச்சு டோக்கன் எடுக்க வேண்டும். அதில் எழுதிய சமயத்தில் வரிசையில் നിന്ന് அம்மாவின் பக்கம் போக முடியும். ஒரு அறை 300 ரூபாவுக்கு ஆன்லைன் இளைய தலைமுறை நமக்கு புக் பண்ணலாம். செவ்வாய் வெள்ளி நாட்களில் வெளியிருந்து வருந்தவருக்கு தரிசனம் கிடையாது. அங்கே தங்கியுள்ள பக்தர்களுடன் பூஜா, கூட்டத்தியானம் എന്നിവ நடத்துவார்கள். தொலைபேசியில் பேசி அம்மா வெளிநாடுகள் போகாத சமயத்தில் தான் அமிர்தபுரிக்கு போக வேண்டும். அங்கே உங்களுக்கு பூஜை, தியானம், வளர்ந்திய சேவை ஆகியவையில் ஏற்படலாம். அங்கே அம்மா பிறந்த வீடு, கணபதி கோவில், களரி, அன்னக்ஷேத்திரம், தியான அறை, இலவச சாப்பாடு அறை, விற்பனை கடை ஆகியவை பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். காரடா ஸ்கேன் ரிவீல்ஸ் வேரியஸ் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி பாடி. காரடா ஸ்கேன் உடம்புள்ள குறைபாடுகளை எடுத்துக்காட்டும். ஹிஸ்டரி அண்ட் கவுன்சிலிங் தெரபி டிபெண்டிங் ஆதி முத்ரா, பிரம்ம முத்ரா